ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சிக்கன் கிரேவி பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேங்காய், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ சேர்த்துட்டு வெடிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் கிரேவி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லை கிரேவி மாதிரி கெட்டியாக வேணும்னா இதுவே போதும், நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டாம், சும்மா மேலே மட்டும் மூடி வைக்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது நம்ம ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம வேலைக்கு போகிற டைமில், வெளியே போகிற டைமில் சிக்கன் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் எடுத்து செய்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம செய்யாமல் இருப்போம். ஆனால் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ விசில் இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சிக்கனுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க டைமில் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக்